நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளெல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுக நம்பாதீங்க நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களை குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு மக்கள் பலமா இருக்க, நீங்களும் எதிர்கட்சி வச்சு போட்டுருக்கீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடவடிக்கை போராட வேண்டும், வீதியில் இருந்து போராட வேண்டும். ஆனா திமுக அங்க வைக்கிற கூட்டணியெல்லாம் வாய் மௌனமா வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல, மக்களுடைய பிரச்சனையே சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல, அதனால மக்களுடைய செல்வாக்குகள் வந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கிடைச்சது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா போச்சு. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி உயிரை கொடுத்த தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் வளர்ந்தோம். நம்ம கூட்டணியில யாராரு நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த கூட்டணியை நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எங்களுடைய கட்சி நிர்வாக தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் போராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அண்ணா திமுக நிற்கின்ற வேட்பாளரோட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளரை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணமுடையவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுகின்ற போது எப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிறாரோ அப்படி கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். ஸ்டாலின் அப்படி இல்ல, கருணாநிதியாவும் அப்படி இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் என்னமா காட்டுவது தொண்டர்கள் நிர்வாகிகளை யார் நிற்கிறார்கள் இல்ல தலைமை என்று சொல்றோம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அது கூட ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக. கட்சி ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் வந்து ஒரு விவசாய குழுக்களை இருந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்பு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பாலும் நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்ணின அத்துணை கொஞ்சம் இல்லை, எல்லாமே தொலைக்காட்சியில் வந்து செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பாலும் நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இருந்து தள்ளுவாங்க, என்னுடைய லேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டம் எங்கள் மாவட்டம் புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற எல்லா சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு தீர்க்கமா நடந்தாங்க. நாம பெரும்பாலும் நிரூபிச்சுட்டோம். ஒதுக்க முடியாத ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிடைச்சதா வீதியில் போயிட்டு சட்டை கிடைச்சிட்ட பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால் தாங்க முடியல. இப்போ அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மை
மக்களே புரிய மாட்டீங்க. இதுக்குள்ள என்னென்ன பேசுறாங்க. அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, ஆனா உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியோட அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனாலும் பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும், ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிச்சுட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, எவ்வளவு இருக்காரு, நேரு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதனுடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேன். அங்க வாரிசுகள்லாம் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்தில் வரும். வேற எவரையும் விட மாட்டாங்க. வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலை மட்டும் எப்பீங்களா? நாட்டில் வந்து அதிசயமா யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடு இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சரானா ஏற்று பண்ணாங்க மக்களே. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில், இந்த தமிழக மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்களுக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைக்கப்பட்டது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சக்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்துல தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக ஏவல்துறையா மாறிட்டு. காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நாம கிராமத்துல ஆடு மாடு மேய்க்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலை அமைக்கணும். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி காவலர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதா இல்லையா? கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்குதுங்களா? உண்மைதானே? இன்னைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனாகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்கத்தில் வருதுங்கிறாங்க. அப்புறம் ஊசி போக இந்த கஞ்சா மாட்டப்பட்டு வந்ததா சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவிசாய்க்கல. இன்னைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வழியில ஊடக வழியிலாக ஏற்றி கொடுத்தோம். அப்பொழுது இந்த கஞ்சா விற்பனை தடுக்கிற அரசு முன்வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவர்களே திமுக கட்சியுடைய தொழிலாளர்களாக இருப்பாங்க. திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்க தொழிலுக்குள்ள செய்தி 2022ஆம் ஆண்டு 2022-23ஆம் ஆண்டு முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பு வகிக்கிறார். அவர் மானிக் வகை வருது. அந்த மானிக் வகையில கொஞ்சம் கவி வழி ஆண்டாத என்னவா அந்த மானிக் வகை வரும்போது முதலமைச்சர் மானிக் வகை புத்தகத்தை வைக்கிறார். அதுல படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். 20ஆம் பக்கம் 2வது பேரால பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் கேள்வி கேட்ட முதலமைச்சர்
இந்த இலாக்காவுக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. ஸ்டாலின் அப்படின்னா இந்த கொள்கையோட குறிப்பை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க. நான் தான் சமர்ப்பித்தேன். 7ஆம் பக்கத்தில் எடுங்க, 2வது பேரை படிங்க. அதுல என்ன போட்டதுன்னு பாருங்க. படிச்சு பார்த்தாரு. 2348 பேர் பள்ளிக்கறிகளை கல்லூரிக்கறிகளை இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் நான் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்தாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கைது பண்ணிக்கணும்னு சொன்னேன். அந்த பதிலும் இல்ல. மற்றவெல்லாம் திமுக 148 பேர் போக இதெல்லாம் திமுக எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும் போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். அதிமுக நிச்சயமா உங்க தலைவர் 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவனுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி, 2017 கடு வறட்சி, குடிப்பதில் கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை. அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை உருட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாரும் வர முடியல. இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கிருமிகள் கொரோனா என்ற விஷக்கிருமி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பா செயல்பட்டு திறமையா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள் ஏழைகள் பாதிக்கப்படாத என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். கொடுத்தவரா? அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்னைக்கு ஏழைகள் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்னைக்கு எல்லோரும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லாம தெரியுங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவாங்க இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் 2000 ரூபாய் பணம் கொடுக்கும். எந்த காலகட்டம் 1 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அது வர வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கடல் வரி இல்ல. இப்படி 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்தவங்க என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணு வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராது 5 லட்சம் கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 1 ரூபாய் பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இப்படி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி 5 லட்சம் கோடி
யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? உட்பட நீ அத்தனை நாமதான் கட்டணும். இது மாதிரி கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த பேரோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல பிடிக்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நீ ஆட்சிக்கு வர போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5,00,000 கோடி கடன் வாங்கி அனைவரையும் கடன்காரனாக்கி திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சி வருவது ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரங்க. என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா பண்ணாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தப்பட்டி ரயில்வே மேம்பாலம் நான் சேர்த்து பண்ணி ஆகிட்டு இருந்தது. சிறப்பான சாலை கிராமத்துடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். குடும்ப மராமத்து திட்டத்தை கூடாது, குடி மராமத்து திட்டம். இந்த பக்கம் வந்து பசுமாடு கூட நம்முடைய விவசாயி கொடுத்தாங்க. விவசாயி குடி மராமத்து திட்டத்தில் வரும்போது எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தாங்க. விவசாயி என்ற முறையில எனக்கு இந்த பசுமாடு வழங்கினாங்க. இன்றைக்கு பசுமாடு வளர்த்திட்டு இருக்கேன். குடி மராமத்து திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தான் முக்கியம். இந்த ஏற்காடு சட்டமன்றத்தில் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. விவசாய தொழிலாளிகள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏழை குளம் குட்டை எல்லாம் அந்த வெள்ளம் அள்ளி விவசாயிகள் விளையில்லாம அவருடைய நிலத்துக்கு இயற்கை வளமாக பயன்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நிறுத்தி விவசாயத்துக்கு தெரிஞ்சாங்க. அந்த திட்டம் கண்ணை உறுதிச்சு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளரும். மீண்டும் அதிமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டம் வரும். நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் வாங்கிய கடை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2016 அம்மா ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க. விவசாயி கோரிக்கை ஏற்று கொரோனா காலத்தில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்காம விவசாயி பாதிக்கப்பட்ட என்ற காரணம் இடத்திலே கவனத்தை கொண்டாங்க. நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டாங்க. பொதுமக்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி விவசாயிகளை கடந்த தள்ளுபடி செஞ்சோம். ஒரு ஐந்தாண்டுல 2 முறை விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயி 24 மணி நேரம் எந்த நேரத்தில் போனாலும் விவசாயி பம்பு செட் இயக்கலாம். இவர் ராத்திரி 12 மணிக்கு விட்டா யாரும் போய் தண்ணி பாய்ச்சது? நான் விவசாயி எனக்கு தெரியும் கஷ்டம். கருப்பிலாட்டு போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? 5 வயசுல போய் உள்ள பறிச்சு கொடுப்பா விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து. அவர்களால கவலை இல்லை. அவர் செல்வ சென்றா வாழ்ந்து அவர் ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயி வந்து பார்த்தா தானே தெரியும். இப்படிப்பட்ட இந்த கேடுகிட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்தால் விவசாய பயிர்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம். அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. 5% திரும்பி கட்ட வேண்டும். இனி அதிமுக ஆட்சி அது 2% குறைக்கப்படும். அதேபோல நம்முடைய பகுதி வளர்ச்சியான பகுதி. மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். நிலத்தடியை உயர்த்த வேண்டும். விவசாய